ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் மினி விளாக் பார்க்கலாமா? நானும் தங்கச்சியும் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் விளாக்லாம் நிறைய போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு வேம்பு கழிக்கிற ஃபங்க்ஷன், அதுக்காக தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். யாரெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா, நான், அம்மா, பாப்பா நாங்கள் போயிருந்தோம். அத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, அப்புறமா நான் பின்னால் வாரேன் பார்த்துட்ருங்கன்னாங்க. நாங்களும் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி என்னோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் இருந்ததா. ஸோ அந்த பிளானை வந்து அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுமே எடுத்து கொடுத்தாங்க. நிறைய பார்த்தோம், நிறைய பார்த்துட்டு ஃபைனலாக இந்த ட்ரெஸ் தான் சாய்ஸ் பண்ணோம். கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை, அதாவது முயிஷாக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அவளுக்கு வந்து பொண்ணோட அம்மா தான் எடுக்கணும், மீன்ஸ் எங்கள் சித்தி தான் எடுத்து கொடுக்கணும். எங்கள் சித்திக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால வர முடியல, அதனால என்கிட்ட அமௌண்ட் கொடுத்து விட்டுட்டாங்க. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சித்தப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக பட்டுப்பாவாடை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஃபேன்சியெல்லாம் எடுக்க முடியாதா, ஸோ பட்டுப்பாவாடை தான் பார்த்தோம். பட் அவ்வளோ கலெக்ஷனே இல்லை. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் வந்து சைஸ் பத்தலை. நாங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள மொய்ஷாவும் அத்தையுமே வந்துட்டாங்க. பிரியாவுக்கு சீக்கிரமாவே தாவாணி எடுத்து முடிச்சிட்டோம். மொய்ஷாவுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்தது. ட்ரெஸ் கலெக்ஷன் சரியில்லை, எனக்கு ஆக மொத்தத்தில் எதுவுமே பிடிக்கலங்க. மொவிஷாவுக்கு நான் போய் சாய்ஸ் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா ஃபேன்சியா தான் எடுப்பேன். அவ பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறமா மாடலா ட்ரெஸ் வேர் பண்ணுவாளான்னு தெரியல. அப்படியே பண்ணா கூட பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்போ சைல்டு, ஸோ அவள் வந்து மாடலாக ஃபேன்சியாக இருந்தானா அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஃபைனலாக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஷாப்பை விட்டு வெளியே வந்தாச்சு. 2 பேருக்கும் சிக்கன் ரோலோ கட்லெட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக சாஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே ஜாலி போல. ஏன்னா ஒருத்தி இருந்தா ஒருத்தி இருக்க மாட்டா, ஒரு இடத்துல இப்போ 2 பேருமே இருக்கிறதுனால ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. பாப்பா நீயும் சாப்பிட்டீங்கன்னா நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு பீட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.